ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் விதமாக பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. ஏனென்றால் இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் உங்கள் நடக்க போகும் பொறுத்தவரை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலிமா நான் பசங்க தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. அதாவது உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே தெரியலனா பரவாயில்ல, எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம பசங்களுக்கு பக்காவான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம பசங்க தரமான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்து வர வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துட்டு போங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு தெளிவாக சொல்லிடுறேன் பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் வந்து சிரோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ் வந்துடும். ஸோ அதில் சிரோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கும் ஆன்டினிம்ஸ் புக் பேக்கில் மேக்ஸிமம் வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இன்டர்பிரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு வரும். பிரேவெண்ட் பொறுத்த வரைக்கும் கிரீஃப், நெக்ஸ்ட் ஸ்லாக் அண்ட் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்டினிம்ஸில் ஆப்டிமிஸ்டிக்கு, பெசிஸ்மெட்டிக்கு, கர்டைலில் பொறுத்த வரைக்கும் ஹால்டடு, டைனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர்ஸ்ப்பா. ஸோ உங்களுக்கான சிரோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ் இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். போய் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறீங்க. அந்த கிராமர் பார்ட் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். கிராமரில் அந்த ஃபஸ்ட்டு 20 மார்க் சாலிடாக எடுத்துலாம், நான் கேரண்டியாக கொடுத்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு ஸ்டோர் ரூம். ஸோ ஸ்டோர் ரூம்னு வந்து பார்த்தீங்கன்னா நவுன் தான் வரும். ஓகேங்களா? 8th ஒன் சூஸ் த சூட்டபிள் கன்ஜெக்ஷன் டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட்ஸ் ராமேஷ் டிட் நாட் ஸோ ஸ்பானிஷ், ஸோ ஈ வாண்டட் டு டிரான்ஸ்லேட்டர். ஓகேங்களா? 9th ஒன் சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். ஸோ கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஆம் இருக்குன்னா ஆம் போடணும், ஆம் நெகட்டிவாக போடணும். ஸோ ஆர்னா ஆர். ஓகேங்களா? ஐ எம் நாட் ஆஸ் எ ஸ்மார்ட் ஆஸ் யூ ஆர் போட்டுருங்க. அப்போ ஆமென்ட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th ஒன் சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ் எல்லாம் நான் படித்தா தான் பசங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் புக் பேக்கில் இருக்கிற இடியம்ஸ் மொத்தமே ஒரு 15-20 இருக்கும். அது மட்டும் படிச்சிருங்க. ஸோ ரவுண்ட் த கார்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி நியர், அதுதான் வரும்ப்பா. நெக்ஸ்ட்டு கரெக்ட் பேர் ஆஃப் நவுன்ஸ் ஃப்ரேஸ். நர்வஸ் டிசார்டருக்கு வந்து நர்வ் ப்ளஸ் டிசார்டர், அதுதான் வரும். 12th ஒன் சூஸ் த நவுன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் அப்ரிஷியேட். அப்ரிஷியேட்டுக்கு அப்ரிஷியேஷனு. 13th ஒன் ரீப்ளேஸ் அண்டர்லைன் வேர்டு வித் சூட்டபிள் ஃப்ரேசல். ஸோ ஃப்ரேசல் வெப்பும் படித்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். மொத்தமாகவே ஒரு 10 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் நான் பசங்க கொடுக்குறேன். அதை மட்டும் படிங்க. உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது கூடியது தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுற பார்த்துங்க. போஸ்ட் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பொலைட் ஃபார்ம் ஆஃப் வேர்டு செகண்ட் ஹேண்ட் காருக்கு ப்ரீ ஓன்டு. 15th ஒன்று இம்பேஷன்ட்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்னு ஈஸி அட்டன் பண்ணிடலாம், அதில் பிரச்சனை இல்லை. அமெரிக்கன் வேர்டு இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. மொத்தமாகவே ஒரு 20 வார்த்தைகள் தான் இருக்குது. அந்த 20 வார்த்தைகள் படித்து அட்டன் பண்ணிடலாம். எலிவேட்டருக்கு லிஃப்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சூஸ் த ரைட் காம்பினேஷன் ஆஃப் த பிளெண்டட். ஸோ நியூஸ் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ப்ளஸ் கேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வரும்ப்பா. ஸோ இதையும் பார்த்து வச்சிங்க, இந்த மாதிரி பிளெண்டட் வேர்ட்ஸும். 18th சூஸ் த சூட்டபிள் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அவர் டீச்சர் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டேஷ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ 19th சூஸ் த வேர்ட் தட் ஹேஸ் பீன் மிஸ்பெல்ட். ஓகேங்களா? 19th மிஸ்பெல்ட் எது தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவேலண்ட். ஓகேங்களா? ஸோ அதான் மிஸ்டேக்காக இருக்குது, மற்றெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. 20 சூஸ் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ரோஹித் சர்மா ஹேஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் டேஷ் 2007. ஸோ சின்ஸ். ஸோ இந்த சின்ஸு, ஆஃப்டர், இன்னு, ஃபார், அட்டு, ஸோ இந்த வார்த்தைகளை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு சின்ன கீ பாயிண்ட் மாதிரி நான் பசங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா கிராமர் பார்ட்டுக்கான பக்காவான கீவேர்ட்ஸும் வந்து போய் பார்த்து வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பா. ஸோ பார்ட் 2 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்கப்படுவது. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் மெனக்கட்ட வேணாம் பசங்களா, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். முக்கியமான ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய 15 போயம் லைன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதை மட்டும் நம்ம பசங்க பார்த்துட்டு போனால் போதும், பக்காவே இந்த சாப்டர் அடிச்சு நுரிக்கலாம். சரி, இல்லை எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 வந்து வாட் வாஸ் சேலஞ்சிங், அப்புறம் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. 22 வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஜெயிண்ட் இயர், நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்லு. 23 பொறுத்த வரைக்கும் வாட் டஸ் சேச்சல் மீன். நெக்ஸ்ட்டு விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும்போது இந்த லைக் இருக்கிறனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலி பண்ணணும். ஸோ லைக், ஆஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிமிலி போட்டோம், உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்து வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் டு. நெக்ஸ்ட் ஹவு டஸ் த லைன் கன்வே த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ். 25 பொறுத்த வரைக்கும் ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபோவ் லைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ், வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது. அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டீலை மாதிரியும் ஒரு பாறை மாதிரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உருவகணி ஊமணி தமிழில் கம்பேர் பண்ணும்போது, ஸோ கம்பேர் பண்ணுற மாதிரி வருதா. ஸோ அப்படின்னு பார்த்தா கம்பேர் எது பண்ணுவாங்க, மெட்டஃபர். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்து வச்சுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து 26ல எ ஃபிலிம் வித் த மகர். ஸோ இதில் வந்து ஹூ இஸ் கம்பேர் டு த மதர் ஈகிள் இந்த அபோவ் லைன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த கம்பாரிசன். ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கிறதுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுத்துட்றேன், அது நீங்கள் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ மெயின் மேட்ருக்கு வாங்கப்பா. மெயின் மேட்ரு இந்த கிராமர் பாட்டு தான். இது ஒரு 6 மார்க் இருக்குது. தயவு செஞ்சு 6 மார்க் பக்காவாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. கம்பல்சரி போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மொத்தமே ஒரு ரூல் பாக்ஸ் இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு 10லேருந்து 12 போட்ட மாதிரி ரூல் பாக்ஸ் இருக்குது. அதை மட்டும் படித்தாலே போதும், பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம் 27 இருக்குது பார்த்தீங்களா. பிரியா செட் ஐ வாண்ட் டு கிவ் மை சிஸ்டர் ஏ ப்ரெசென்ட்னு இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் மாற்றுவீங்க இன்டெரக்டாக? சிம்பிள், ஒன்றுமே இல்லை. பிரியா செட் அங்கே டபுள் கொட்டேஷன் தூக்கி தட்டு போடுங்க. ஐயை வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து கேர்ள் இருக்கா இல்லை பாய் இருக்கா பாருங்கள். ஸோ கேர்ள் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஐயை வந்து நம்ம வந்து ஷீயை மாற்றணும். ஓகேங்களா. வாண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸை மாற்றணும். அப்படின்னா ஷீ வாண்டட் டு கிவ், மை வந்து என்ன மாறும்னா ஹர்ரை மாறும். ஓகேங்களா. ஹர் சிஸ்டர் ஏ ப்ரெசென்ட். இப்போ எப்படி சொல்லுங்கள்? பிரியா செட் தட் ஷீ வாண்டட் டு கிவ் ஹர் சிஸ்டர் ஏ ப்ரெசென்ட். இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 28 வாங்க. சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ ரமேஷ் வந்து என்ன சப்ஜெக்ட், கேவ்னாது வெப், செட் ஆஃப் பென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போடு, சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி போடு. அப்போ அப்படியே படிச்சுப்பார். எ செட் ஆஃப் பென்ஸ் கேவ் வந்து கிவனை மாறும். ஓகேங்களா. எ செட் ஆஃப் பென்ஸ் கிவன் டு ரமேஷ், சாரி given to ரவி பை ரமேஷ். ஓகேங்களா. ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. இவ்வளோ தான் மேட்ரு. இது செட் ஆஃப் பென்ஸ் given to ரவி பை ரமேஷ். இவ்வளோ தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா, தோ ராஜு இஸ் ஏ குட் ஆக்டர் இஸ் நாட் ஏ பாப்புலர். ஸோ இது வந்து என்ன மாற்றணும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆனது பட் அண்ட் இந்த ஸோ இதான் போகிறது. ஸோ தோவத்துக்கு ராஜு இஸ் ஏ குட் ஆக்டர் பட் இஸ் நாட் ஏ பாப்புலர். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ ரொம்பவே ஈஸியாக மார்க் எடுக்கிற டாப்பிக்கில் இந்த 6 மார்க் இருக்குது இந்த கிராமர் பார்ட். இது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். வேறு என்ன கமெண்ட் செக்ஷனில் கிராமர்னு போடுங்க. கிராமருக்கு தனியாகவே நான் பசங்க ஒரு வீடியோ போட்டு பக்காவாக சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த அபோவ் கம்பேரிட்டிவ் டிகிரி வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். ஸோ மீனிங்கை மாற்ற கம்பேர் டிகிரி மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஒன்றுமே இல்லை. டார்னடோஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் தென் ஹரிக்கேன். இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாங்க பார்ட் 3. ஸோ பார்ட் 3 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்குமே எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ட். ஸோ ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் ஒன்றுமே இல்லை. போயம் ஆத்தர் யார், ஸோ போயமோட ரெஃபரன்ஸ் என்ன, அது கான்டெக்ட் என்ன, போயமோட டைட்டில் என்ன, ஸோ எந்த போயம் அப்படின்றது பசங்க அதனால போதும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. இதுக்கும் வந்து பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் போயம் லைன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், ரெஃபரன்ஸ் கான்டெக்ட் முடிச்சலாம். இப்போ அடுத்து வாங்கலாம் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2 எனி 2 அந்த 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் மொத்தமாக எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 தான் இருக்கும். ஸோ அந்த 33 மார்க்ஸும் கொடுத்துட்றேன். அதை மட்டும் எப்படியாச்சும் படிச்சுட்டு போங்க. உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 40-60 மேலே இருக்கும். நான் 30 தான் கொடுக்குறேன். அதை மட்டும் படிங்க. இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். வாட் வாஸ் த ப்ரொஃபன் லெசன் த டாட்டர் பர்னட் லேர்ன் ஃப்ரம் த பாய்ஸ். நெக்ஸ்ட் வாட் வாஸ் கிராண்ட் மதர் சஜஷன் ஆஃப் ஃபுட் வை அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஓர்வெல் வாட் டஸ் த ஃப்ரேஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ ரெஃபர் டு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3பா. செக்ஷன் 3ல் நம்ம பசங்களுக்கு இது எப்படி அட்டன் பண்ணி தெரிய மாட்டேது பாதி பேர். தயவு செஞ்சு இதை மட்டும் பக்காவாக அட்டன் பண்ணால் ஃபுல் மார்க் போட்டுடலாம். எப்படி? இப்போ எக்ஸாம்பிள் 37ல் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் யுவர் ஃபேவரட் டிஷ்ஷுன்னு. ஃபேவரட் டிஷ் என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் இப்போ எக்ஸாம்பிள் லெமன் ரைஸ் பண்ணோம். லெமன் ரைஸ் பண்ணோன்னு என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் குக் ரைஸ் அண்ட் லெட் இட் கூல். அப்புறம் ஹீட் ஆயில், ஆட் மஸ்டர்ட், கறி லீவ்ஸு, பீனட்டை போடு, சில்லிஸை போடு, ஆட் டர்மரிக் அண்ட் சால்ட்டு, மிக்ஸ் ரைஸு. அவ்வளோதான், சர்வ். இவ்வளோ போட்டால் மார்க் போடணும். இவ்வளோ போட்டாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. சாரி, ஓகேங்களா. சரி, 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதை போட்டாலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் எதனாலே போதும் ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா 3 மார்க் கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் 38 ரைட் அன் ஆர்டிகல் இன் அபவுட் 50 வேர்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் மேகசின் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிராமர் பார்த்து கொஞ்சம் அழகாக எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது நம்ம பசங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஒரு சில பேர் ஆவரேஜ் ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் இதை மேபி பார்த்து வச்சு படித்ததாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஓனாக எழுதுனா கிராமர் மிஸ்டேக்லாம் பார்த்து எழுதணும். சரிங்களா, அப்போ ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 39 இந்த டைலாக் கான்வர்சேஷன்லாம் வந்து கண்ணை மூடி நட்டம் பண்ணிட்டு போயினே இருந்துருங்க. அசால்ட்டாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன டாபிக் இதில். குட் மார்னிங் சார், மே ஐ கம் இன். குட் மார்னிங், ஒய் ஆர் யூ லேட் டுடே? ஐ எம் சாரி சார், நான் பஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. த பஸ் வாஸ் லேட்டு. டீச்சர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கப்புறம் சீக்கிரம் வரணும். ஸோ பையனை சொல்லுவாங்க, ஓகே மேம் இதுக்கப்புறம் நீ சீக்கிரம் வந்துடுறேன். இவ்வளோ தான். இதை மட்டும் இங்கிலீஷில் போட்டால் முடிஞ்சிச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி எழுதிருங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வாங்கலாம் 14 ஃபாலோவிங் டேபிள். இந்த ஃபாலோவிங் டேபிளை வச்சு கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதனால் கவலையே இல்லைப்பா. ஸோ 3 தான் எழுதணும். இந்த 40 அதுக்கு மேலே இருக்கிற அந்த 2 அதனால் எப்போதும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த பாட்டில் பக்காவாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எந்த டவுட்டும் தேவையில்லை. நம்ம பசங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மினிமமே சொல்கிற 70 மேலே ஸ்கோர் பண்ணலாம். எந்த ஒரு ஆட்சி படமே இல்லை, கஷ்டமே படாமல். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 4 வாங்கலாம்.
ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கண்ணை மூடின்னு சொல்கிறேன் இதுதான் வரும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் கவலையே படாதுங்க பசங்க. பேராகிராஃபை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சம் ஒரு 5லேருந்து நான் 6 பேராகிராஃப் தான் கொடுக்குறேன். நான் அந்த 6 பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு போங்க. போயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி எல்லாமே அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுங்க. கன்வேடு டு ஜெனரல் ஆஃப் ஃபெரோனா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமரியஸ் இன்சிடென்ட்ஸ் ஸ்டார். அது நெக்ஸ்ட் 42 பொறுத்த வரைக்கும் யங் சோல்ஜர் மேட்ச் கரேஜ் அண்ட் பேட்ரிட்டிசம். நெக்ஸ்ட்டு வாட் மேக்ஸ் யூலிசஸ் சீக் நெவர் அட்வென்ச்சர்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால்வின் ஃபேமிலி. இதுக்கப்புறம் ஆல் சம்மரி டே ரே பேட்டரி. ஸோ இது பார்த்து வச்சுங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்கலாம் ரைட்டு சம்மரி ஆர் மேக் நோட்ஸ். ஸோ இதை நம்ம சொல்லி தேவையில்ல, அசால்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதில் இந்த சம்மரி ஆர் மேக் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, தயவு செஞ்சு டைமை மட்டும் கீப்பப் பண்ணுங்கப்பா. டைமை இதிலேயே நீங்கள் எழுதி பக்கமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் கஷ்டமாயிடும். ஸோ தயவு செஞ்சு இதில் டைம் கீப் பண்ணி பக்காவாக எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எழுதணும் சொல்லிட்டு சரிங்களா பார்த்து வச்சுங்க. அப்படி இது அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரைட் ஏ பேராகிராஃப் அண்ட் ஹவு டு யூஸ் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலி. இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். யார் அட்டன் பண்ண இப்போயே சொல்லிடுறேன். இந்த சம்மரி அட்டன் பண்ணாமல் யார் அட்டன் பண்ணால் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது, கிராமரில் கில்லி நான் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா மார்க் குறைக்கப்படும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் சம்மரி அட்டன் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 45 பொறுத்தமே யூஸ் டு பிகம் ஏ பைலட் ரைட் லெட்டர் டு ஏ காலேஜ் என்கொயரிங் அபவுட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் ஆஃபர் பை த காலேஜ் இன்க்ளூட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அண்ட் என்கொயரி டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்காலர்ஷிப் ஹாஸ்டல் ஃபீஸு. ஸோ இது ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோ கஷ்டம் இல்லை, இது ஈஸி தான். ஸோ லெட்டர் ரைட்டிங் நான் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் மாடல் சொல்லி கொடுத்துருங்க, கவலைப்படாதீங்க. ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யூ ரீசென்ட் விசிட் டு ஏ பிளேஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் போயிட்டு ஒரு தஞ்சை பெரியக்குள்ளே பார்க்குறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன எப்படின்னா இருந்துச்சோ வர்ணிச்சு எழுதுறீங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். நம்ம பசங்க ஃபார்மல் லெட்டரில் தான் நீங்கள் வந்து கவலைப்படுவீங்க, இன்ஃபார்மல்லாம் கவலைப்படுத்த அசால்ட்டாக எழுதிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 46 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். செமி மாடல் வெப், இந்த மாடல் வெப் அது தான் கஷ்டப்படுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்டர் ட்ரீட்டட் த இன்ஜூர்டு. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா பேஷண்ட்ஸ் வரும், பேஷண்ட்ஸ் வித் பேஷண்ட்ஸ்னு வரும், ஓகேங்களா? டிஎஸ் வந்து இது மாதிரி வரும், சிஇ வந்து லாஸ்ட்டில் வரும். மை கிராண்ட் ஃபாதர் டேஷ் வாக் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் யூ வாஸ் யங். என்ன சொல்லியிருக்காங்க, செமி மாடல் ஒர்க் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? செமி மாடல் அந்த குட்டு வுட்டு ஷூட்டு இதுதான் வரும், ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க செமி மாடல் ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ மை கிராண்ட் ஃபாதர் குட் வாக் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் யூ வாஸ் யங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ரைனிங் டேஷ் வி குட் நாட் ப்ளே, ஓகேங்களா? ஸோ வி குட் நாட் ப்ளே லிங்கர் வேர்ட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட் தட் பை 2050 மேன் டேஷ் ஆன் மாஸ், ஓகேங்களா? வில் லேண்ட் ஆன் மாஸ். ஏன்னா இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க ப்ரிடிக்ட். இது வந்து எப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும்போது தான் போடுவீங்க வில்லு போட்டாகணும். ஸோ இந்த மாதிரி இதில் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்க் கொடுக்கும்போதே நீங்கள் ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃபியூச்சர்னு பாருங்கள். பாஸ்ட்னா என்ன பொண்ணு பாருங்கள், ஃபியூச்சர்னா வில்லு பொண்ணு பாருங்கள், இவ்வளோ தான் மேட்ரு, ஓகேங்களா? வில் ஆன் மாஸ், ஓகேங்களா? வில் லேண்ட் ஆன் மாஸ் ஆர் ரீட் த ஸ்பாட் தியரர். ஸோ தயவு செஞ்சு ஸ்பாட் தியரர் நம்ம பசங்க உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போங்கடா பசங்களா, கண்ணுங்களா. ஏன் சொல்கிறேன்னா ஸ்பாட் தியரர் மொத்தமாகவே உங்கள் புக் பேக்லேயே ஒரு 20 தான் இருக்கும். அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்களே மாற்றி போட்டு போனீங்கனாலே போதும், ஃபுல் மார்க் அழகாக லட்டு மாதிரி தூக்கிட்டு வரலாம், சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ஸ்பாட் தியரருக்கான இம்பார்ட்டன்ட் கிராமர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராமர் மொத்தமாகவே எங்கே இருக்குன்னு ஒரு இமேஜோட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம், பாருங்கள். ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 47 ரீட் த பேசேஜ். ஸோ இது அசால்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். கொஷின் இருக்கும், மேலே ஆன்சர் இருக்கும், கீழே படித்து பார்த்துக்கலாம். விச் இஸ் த மேஜர் த்ரெட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, வாட் டஸ் த பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸு, ஹவ் இஸ் த எக்கோசிஸ்டம் டிஸ்ட்ராய்டு, க்ரீன் கோல்டு ரெஃபர்ஸ்ட்டு க்ரீன் கோல்டு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த வேர்ட் இன் த பேசேஜ். இந்த 5th சப்டிவிஷன் மட்டும் தான் அடி வாங்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சினானியம் கேட்பாங்க, ஒரு சிலர் எழுதுனா ஒரு சிலர் தெரியாமல் போகலாம். ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் பேங்க் கிளர்க் ரிகார்டிங் ஓப்பனிங் சேவிங் அக்கௌண்ட் இன் நாட் லெஸ் தென் 5 எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மேலே இருக்கிறது ஆப்ஷன் போயிருங்க. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா மார்க் கட் ஆகும், அதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் இது. ஸோ நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க. இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாடலில் இருந்தால் மேக்ஸிமம் 100% வரப்போகுது. மெயின் மேட்ரு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டு, இம்பார்ட்டன்ட் இஆர்சி, இம்பார்ட்டன்ட் போயம் நேம்ஸ் கொடுக்குறது, இம்பார்ட்டன்ட் சினோனிம்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து A to Z எல்லாம் நம்ம பசங்க சொல்லித்தர போகிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் டக்குன்னு அப்லோட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோவை போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.